2026 ஐபிஎல்ல நம்ம ஆர்சிபியோட பெஸ்ட் பாசிபிள் 11 என்னன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இது முழுக்க என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். ஆர்சிபி பொறுத்தளவு அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி உங்க டீம் ஸ்ட்ராங் தான். ஸ்டார்டிங் ஆஃப் வித் கிங் கோலி, நம்பர் 2 வில் பி ஃபில்சால் சரியா விளையாடாட்டி அந்த இடத்துல ஜேக்கப் பெத்தல் வந்துருவாரு. நம்பர் 3 வில் பி தேவதத் படிக்கல் ஆர் வெங்கடேஷ் ஐயர். இந்த இடத்துல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. வெங்கடேஷ் ஐயரை 7 crores கொடுத்து வாங்கிட்டாங்க, அவர் பெஞ்ச் பண்ண முடியாது. அதே நேரத்தில் தேவதத் படிக்கல் டொமஸ்டிக் லீக்ஸ்ல உண்மையாக தரமா பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. யார் எடுப்பாங்கன்றது தான் ஒரே கேள்விக்குறி. நம்பர் 4 will be ரஜத் பட்டிதார், the captain. நம்பர் 5 will be ஜிதேஷ் சர்மா. நம்பர் 6 will be டிம் டேவிட். டிம் டேவிட் சரியா ஆடல, ஒரு ஃபார்ம் சரியில்லை அப்படின்னா ஜார்டன் காக்ஸை மேலே இறக்கிட்டு கீழே ஜிதேஷ் வந்துருவாரு. நம்பர் 7 will be ரொமாரியோ ஷெப்பர்ட். நம்பர் 8 will be குர்னால் பாண்டியா. பவர் பிளேல விக்கெட்ஸ் அதிகமாக விழுந்துச்சுன்னா குர்னால் பாண்டியா will be at நம்பர் 5. நம்பர் 9 will be புவனேஸ்வர் குமார். நம்பர் 10 will be ஜாஸ் ஹேசில்வுட். நம்பர் 11 will be ராசிக் சலாம். இன்னும் யாஸ்தியால பத்தி கிளீனா தெரியல, அதனால தான் நான் ராசிக் தர் எடுத்திருக்கேன். ஏன் ப்ரோ மங்கேஷ் யாதவ் நல்ல பிளேயர் தானே, அவர் எடுக்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராசிக் சலாம் ஆல்ரெடி ஐபிஎல்ல கொஞ்சம் ப்ரூவன் கமாடிட்டிஸ், அதனால மட்டும்தான் ராசிக் தர் சூஸ் பண்ணியிருக்கேன். மங்கேஷ் யாதவுக்கும் கண்டிப்பாக சான்சஸ் கிடைக்கும். மேஜர் ரிப்போர்ட்ஸ்ல ஹேசில்வுட் இன்னும் ஃபிட் இல்லை, அவருக்கு இன்னும் கன்சர்ன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் நுவன் துஷாரா போறேன். ஏன் ஜேக்கப் டஃபி எடுக்கலான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜேக்கப் டஃபி இந்த T20 வேர்ல்ட் கப்ல அவரோட ஃபார்ம் சரியில்லை. இந்தியன் பிச்சர்ஸ்ல அடி வாங்குறது நமக்கு கிளீனாவே தெரியுது. பட் நுவன் துஷாரா ஆர்சிபிக்கு லாஸ்ட் இயர் கூட ஒரு 1 to 2 மேட்சஸ் சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் மும்பையிலே பவர் பிளேலே சூப்பராக தான் போடக்கூடிய ஒரு ஆளு. ஸோ அதனால தான் நான் நுவன் துஷாரா பிக் பண்ணியிருக்கேன். இந்த டீமுக்கு என்னோட இம்பாக்ட் பிளேயர் சுயாஷ் சர்மா. ஸோ இதுதான் என்னோட ஓவரால் 12. உங்களோட பிளேயிங் 12 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ கைஸ்.